ஏஐ பற்றி நிறைய பேசியாச்சு. இப்போ ஒர்க்கில் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஹேண்ட்ஸ் ஆன் கற்றுக் கொடுக்குறேன். நீங்கள் வந்து நிறையா டூல்ஸ் இருக்குங்க. இதில் ஒன் பை ஒன் கவர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து போல்.நியூங்கிறது ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் டூலு. இதில் வந்து இன்னொரு வெர்ஷன் இருக்குது போல்.டிஐஒய்னு. அது வந்து நான் தனியாக இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணுறேன். இதில் என்னென்னா நீங்கள் ஓவர் தி வெப்லேயே வந்து நீங்கள் சில சிம்பிளான ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்து அதுவே வந்து அழகாக அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி கொடுத்துரும். இதிலேயே டிப்ளாய் பண்ணலாம், இதிலேயே டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணலாம், இதிலேயே அத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன்லாம் பண்ணலாம். வேறு நிறையா இருக்குங்க. ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த சைட் போய்ங்க போல்.நியூ போய் உங்களோட லாகின் க்ரியேட் பண்ணிடுங்க. பண்ண கையோட இந்த ஸ்க்ரீனில் வந்து நிற்கும். இப்போ என்ன இவன் கொடுத்துருக்க இதுலேயே பார்ப்போம். பில்ட் அ மொபைல் ஆப் வித் எக்ஸ்போ, ஸ்டார்ட் அ பிளாக் வித் ஆஸ்ட்ரோ, கிரியேட் அ டாக் சைட்டு, ஸ்கஃபோல்டிங் வித் chat சிஎன், டிராஃப்ட் ப்ரெசன்டேஷன் வித் ஸ்லைட் ஆர் அ blank அப்ளிகேஷன் ஆஃப் யர் ஃபேவரட். என்ன கேட்கலாம்? கிரியேட் டாஸ்க் ட்ராக்கர் லைக் நோஷன். அப்படி நோஷன் மாதிரி ஒரு டாஸ்க் ட்ராக்கர் கேட்குறேன். ஓகே, என்ன பண்ணுதுன்னு பார்ப்போமா? இது இவ்வளோ தானே கொடுக்குறேன். என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். இந்த நான் ப்ராம்ப்ட் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணதில் உட்காந்து கோட் எழுதிட்டு இருக்கு பாருங்கள். இது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பழைய வீடியோ நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி நான் திரும்ப இந்த வீடியோ எடுத்து போடுறேன். created a beautiful functional task tracker with following feature clean minimal. ஓகே, ஆனால் இதில் வரல. வந்துடுச்சா? ஓகே, இது வந்து நோஷனோடதா? ஓகே ஃபைன், ஏதோ ஒன்று. டாஸ்க் 1, டாஸ்க் 2. இது மாதிரி கிரேட்டதா? இங்கேருந்து நீங்கள் டிப்ளாய் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஈவனோட நெட்லி ஃபைலில் போய் டிப்ளாய் ஆகும். இல்லை இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணி உங்கள் லோக்கலில் போட்டு ரன் பண்ணலாம். கனெக்ட் டு சூப்பர் பேஸ்ன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் அத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன் இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம், டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இங்கே இருக்குது. இது வந்து மேக் தி யூஐ ரிச் இன் கலர். நான் சிம்பிளாக தான் இதெல்லாம் சொல்கிறேங்க. இதில் நிறைய பண்ணலாம். பட் நான் சிம்பிளாக ஆரம்பத்துலேயே நம்ம ஓட்டு உங்களை குழப்பிடக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். இதே இது இன்னும் கொஞ்சம் டாஸ்க் ட்ராக்கரை கொஞ்சம் கலர்ஸ்லாம் ரிச்சாக பண்ண சொல்லி சொல்கிறேன். என்ன சொல்லுது? ஏதோ கிரேடியன்ட்டு, பர்பிள், கிளாஸமோஃபிக் அப்படி இப்படின்னு ஏதோ பண்ணியிருக்கு பாருங்கள். இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? டாஸ்க் 1, டாஸ்க் 2, டாஸ்க் 3. இதை டெலீட் பண்ண முடியுமா? டெலீட் பண்ணலாம். டெலீட் பட்டன் கிளியராக இல்லை. இந்த 3 டாட்ஸ் ஒர்க் ஆகலை. இதெல்லாம் நீங்கள் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டெலிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து வேறு என்ன பண்ணலாம்? இதை அப்படியே தமிழாக்க முடியுமா? தி யூசர் ஷுட் பி ஏபிள் டு ஆக்சஸ் மெனு இன் தமிழ். தமிழ்லேயும் மெனு வேணும் அப்படிங்கிறேன். என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். டாஸ்க்லாம் என்ன பேர் வைக்குதுன்னு பார்ப்போமா? உங்கள் தினசரி ஏதோ எழுதிட்டுருக்கு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. translation.ts போட்டு ஆடிங் தமிழ் லாங்குவேஜ் சப்போர்ட் அப்படிங்குது. இது ஒரு ஃபண்டமெண்டல். இதை எடுத்து வச்சு நீங்கள் சும்மா சாம்பிளாக ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். இப்படி தான் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் ஆகுது, இதெல்லாம் ஃபைல்ஸாக க்ரியேட் ஆகுது, இந்த ஃபைல்ஸ் தான் இது ஒர்க் ஆகுது அப்படின்னு ஓரளவுக்கு ஐடியா வரும். டாஸ்க் இங்கிலீஷில் இருக்கா? தமிழ் அடிப்போமா? பணிகள். உங்கள் தினசரி பணிகளையும் திட்டங்களையும் கண்காணிக்கவும், புதிய பணியை சேர்க்கவும். டாஸ்க் 1, டாஸ்க் 1, டாஸ்க் 2. ஓகே, இது பண்ணியாச்சா? ஸோ இது மாதிரி அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உள்ள கோடு பார்த்தீங்கன்னா இதுதான். சரி, இப்போ நான் லோக்கலில் ரன் பண்ணால் என்ன பண்ணால் இங்கே போய்ட்டு டவுன்லோட் கொடுக்கணும். டவுன்லோட் கொடுத்த கையோட இங்கே வந்துடுச்சா? இப்போ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் ஃபைல் இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு இதை ரன் பண்ணுமா? npm இன்ஸ்டால். இதுக்கு நோட் பேக்கேஜ்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கணும். கொஞ்சம் டெக்னிக்கலாக உள்ளவங்க இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லையா அதிலேயே போய்ட்டு டிப்ளாய்னு கொடுத்தீங்கன்னா நேராக போய் நெட்லி ஃபைலில் போய் டிப்ளாய் ஆகும்.
அதுக்கப்புறம் நீங்கள் அதுலேருந்தே ஆக்சஸ் பப்ளிக் URL கிடைக்கும். நீங்கள் அதுலேருந்தே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. npm run dev அப்படிங்கிறேன். 5173 இந்த URL ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும். ஓகே, டெஸ்ட் 1 அவ்வளோதாங்க. கங்க்ராச்சுலேஷன், ஒரு அப்ளிகேஷன் எழுதிட்டீங்க. உங்களுக்கு அதில் உள்ள எதுவுமே தெரியலனாவும் ஒரு அப்ளிகேஷன் வந்துருச்சு. என்னென்ன கோடு எழுதுச்சு, கோடு இது என்ன, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபோல்டர் என்ன, SRC ஃபோல்டர் என்ன, .kdegnor என்ன, index.html என்ன, package.jsonna என்ன, package lock JSonna என்ன, அப்புறம் இந்த SRC ஃபோல்டரில் என்னென்ன TSX என்ன, CSS என்ன, டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ளே என்னென்ன இருக்குது, இது எல்லாமே கற்றுக்கிட்டு அப்புறம் இந்த டிப்ளாய் பண்ணால் எப்படி ஒர்க் ஆகுது, கனெக்ட் டு சூப்பர் பேஸ்னால் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு கற்றுங்க. ஈஸி, ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. ஆனால் இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கிரேட் அப்ளிகேஷன் கிடையாது. எந்த ஒரு பர்சனல் டீட்டெயில்ஸும் கொடுக்காம நீங்கள் உங்கள் கற்பனைக்குள்ளே ஒரு அப்ளிகேஷனாக எழுதி பாருங்கள். நிறையா இருக்குது, எது வேணால் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா தெரிஞ்சுங்க, ஃப்ரீக்கு வந்து ஒரு சர்டன் லிமிட் இருக்குது. அந்த டோக்கன் தாண்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் ரினியூ ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ப்ரைஸிங் வந்துக்குவோம். ப்ராம்ப்ட் ப்ரோ வாங்கினீங்கன்னா $20. இப்போ பாருங்கள், எனக்கு வந்து இன்னும் 915 டோக்கன்ஸ் லெஃப்ட்டு. இதே நீங்கள் ப்ரோ போனீங்கன்னா 10 மில்லியன் டோக்கன்ஸ் கிடைக்கும். ப்ரோ 50 போனீங்கன்னா 26 மில்லியன் டோக்கன்ஸ் கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் எதில் வேணால் போய்க்கலாம். பில்டு மந்த்லி $20, $50, $100, $200 உங்களுக்கு தேவைக்கு பொறுத்து எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனுவல் பில்டிங் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்மியாயிடும். இங்கே 18, 45 இந்த மாதிரி ஆகிடும். ஓகேயா? ஸோ இருக்கிற இந்த டோக்கனை வச்சு நீங்கள் எதாவது பிளான் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம என்ன, மொபைல் ஆப் வித் எக்ஸ்போ. எனக்கு மொபைல் ஆப் டெவலப் பண்ண தெரியாது. என்ன செய்ய திரும்ப சொல்கிறேன், இது வந்து ப்ரொடக்ஷன் கிரேட்லாம் இல்லை. ஒரு சாம்பிள் POC ரன் ஆகும். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். ஓகே, இப்படி தான் ஒரு அப்ளிகேஷன் ஓடுது. உங்கள் அப்ளிகேஷன் ஓடினா சந்தோஷப்பட்டுருவீங்க. பட் அதோடு நிற்காமல் உட்காந்து எப்படி ஓடுது, இதில் எப்படி கோடு எழுதியிருக்காங்க, இது எப்படி ஒர்க் ஆகுது, ஆக்சுவலாக ப்ரொடக்ஷனில் எப்படி இருக்குது, இதில் வேறு என்னென்ன நம்ம பண்ணணும், இதை தாண்டி கோடிங்கை தாண்டி என்ன இருக்குது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுங்க. ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. முயற்சி பண்ணால் கற்றுக்கலாம். டோக்கன் குடிச்சிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ டோக்கன் பாக்கி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். நீங்கள் ஒரு ஆப்பை டெவலப் பண்ணி உங்களோட கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி தான் நீங்கள் ஏஐக்குள்ளே குதிக்கணும். சும்மா வெளியே பவுண்டரியில் உட்காந்துட்டு ஏஐ அது பண்ணிச்சு, ஏஐ இது பண்ணிச்சு, ஏஐ அது பண்ண போகுதுன்னா பேசாமல் அந்த டூல்ஸ்லாம் எடுத்து யூஸ் பண்ணி என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நீங்கள் இன்னும் எவ்வளோலாம் பண்ணலாம். அதே மாதிரி பாருங்கள், இதுலேயே டெமோ காட்டுது. iPhone 16, Pixel 9, Galaxy 24, ஸ்ட்ரென்த், கார்டியோ, யோகா, ஹீட், ஸ்டார்ட், அதெல்லாம் ஒர்க் ஆகல. சரி, ஓகே ஓகே. ஸோ ட்ரை இட். எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணிட்டு bold.new இது மாதிரி நிறையா இருக்குங்க. ரெப்ளிட் யூஸ் பண்ணி பாருங்கள், லவபிள் யூஸ் பண்ணி பாருங்கள். எதுலலாம் ஃப்ரீ கிரெடிட்ஸ் தரானோ அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது வந்து உண்மையிலேயே ஒர்த்தாக இருந்தால் பெய்டு வாங்க, கற்றுங்க. நான் அதான் சொல்லுவேன், தயவுசெய்து கற்றுங்க. இதெல்லாம் டெய்லி டோக்கன் ரினியூ ஆகும்னு நினைக்கிறேன். முன்னாடி நான் யூஸ் பண்ண வரைக்கும் டெய்லி ரினியூ ஆகும். ஸோ டோக்கன் எக்ஸாஸ்ட் ஆச்சுன்னா விட்டுட்டு அடுத்த நாள் ரினியூ பண்ணிங்க. அது வரைக்கும் வந்து படிங்க, என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாங்கிறது, ப்ராம்ப்ட் எழுதுறது. ஏன்னா சிங்கிள் ப்ராம்ப்ட் கொடுத்தனா இதே நீங்கள் வந்து இந்த ப்ராம்ப்டே வந்து வேறு ஒரு ஏஐ இன்ஜின்ட்ட போய் எழுதி வாங்கி இங்கே வந்து போட்டுக்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்னும் ஒரு டெமோ காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன்ஸ் சொல்லுங்கள், என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணுன்னு. தேங்க்யூ.